அர்ச்சனா கார்த்திக், உங்களை நாங்க கவனிக்கலனாலும் எங்களுக்கு நல்லா கேக்குது. என்னாச்சு மாப்பிள்ள? ஆமா, அது அது ஒண்ணும் இல்ல. மாணிக்கம், போய் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்க. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் தான். சரி சரி, கொஞ்சம் போதும் போதும். இந்தாங்கக்கா. அடக்கடவுளே, என்னாச்சுமா? அது பண்டிகைங்கிறதுனால வீட்ல இருக்கிற எல்லா லைட்டையும் நான் போட்டுட்டே வந்துட்டேன். இப்போ அங்கேயும் கரண்ட் போயிருந்ததுன்னா இன்வெர்டர் ஆன் ஆயிருக்கும். அப்புறம் எல்லாம் எரிஞ்சு பேட்டரி வீணா போச்சுன்னா? சரி ராதிகா, இதுல கவலைப்படுறதுக்கு என்னமா இருக்கு? லைட் எல்லாம் தானா ஆஃப் ஆயிடும். ஆமா, நடந்தது என்னமோ நடந்துருச்சு, அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாமா, நாம எப்படி முடிச்சிட்டு போனாலும் அங்க கரண்ட் இருக்க போறது இல்ல இல்லம்மா? சூர்யா, அப்படிலாம் இருக்காதுப்பா. சரி சாப்பிடுங்க, சீக்கிரமா கிளம்பலாம். பாத்து வாங்க. கடவுளே, ஷோ பாத்தீங்களா? அம்மா பாத்து பாத்து. பாத்து இத ஜாக்கிரதை. நினைச்சுதாங்க நான் கவலைப்பட்டேன். ஒருவேளை இன்வெர்டர் ஆன் ஆகாம இருக்கலாமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. வந்தனா அனன்யா தூங்கிட்டாளா? வரும்போதே தூங்கிட்டா சித்தி. நல்ல வேலை தூங்கிட்டா, இல்லனா இருட்ட பார்த்து பயந்துருப்பாள்ல. அர்ச்சனா வீட்லயும் அப்படிதான். டுக்குமும் அனன்யாவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆமாமா, இப்ப இருக்கிற குழந்தைங்க இருட்டுனாலே ரொம்ப பயந்து போயிடுவாங்க. எங்க காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. ஃபேன் கூட யாராவது ஒருத்தர் வீட்ல தான் இருக்கும். கரண்ட் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இந்நேரம் வந்திருக்கணுமே. இன்வெர்டர் என்னாச்சு? பேட்டரி சுத்தமா இல்ல. சரி, நீ ஒண்ணு பண்ணு, ஏபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. சுகன்யா, நாம போய் கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாமா? சரிங்கக்கா. சகி, அவனை தொடாதம்மா. ஏற்கனவே ரொம்ப சூடா இருக்குல்ல, அவன் அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். சாரி ஆண்டி. ஐயோ அம்மா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுமா? இன்னைக்கு காலையில அவசரத்துல தண்ணி டேங்க் ஃபில் பண்ணவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? வேண்டாட செல்லம், அழக்கூடாது அழக்கூடாது. என்ன ஆச்சு? இங்க பாரு டுகு, அழக்கூடாது. ஆண்டி, நான் மறுபடியும் குட்டி பையனுக்கு விசிறி விடட்டுமா? அவன் அழ மாட்டான். வேண்டாம் சகி, பரவாயில்ல. நீயும் எவ்வளவு நேரம் தான் வீசுவ, உனக்கும் கை வலிக்கும்ல. கார்த்திக், நீங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிக்கிட்டு கார்ல எங்கேயாவது போயிட்டு வாங்களே. கொஞ்சம் வெளியில போனா காத்து வரும்ல. சரிம்மா. அர்ச்சனா வா. சரி. போயிட்டு வாமா. சகி, நீயும் கூட வா. இல்ல, பெரியப்பா கிட்ட கதை கேட்கணும். வாடா செல்லம், வா 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 வா. சரி 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 சரி, ஒண்ணுல ஒண்ணுல. உனக்கு இப்ப என்ன கதை வேணும் சொல்லு. உங்களுக்கு தெரிஞ்ச கதை சொல்லுங்க. சரி கேளு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அக்கா, பெரியவர் என் மேல ஒன்னும் கோவமா இல்லையே? எதுக்காகம்மா? அது எல்லாரும் முன்னாடியும் மேடையில நான்... அடட, நீ ரொம்ப நல்லாவே செஞ்சம்மா. அதுக்காக அவர் எதுக்கு கோவப்பட போறாரு? எனக்கு தெரியும், அவருக்கு நிச்சயமா அதெல்லாம் பிடிக்காதுன்னு. அக்கா, நான் எதுவும் வேணும்னு செய்யல. ஆனா திடீர்னு அப்படி... நீ தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆகுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும்ல. அது இல்லக்கா, பசங்களுக்கு மாறுதல்ங்கிறது சரி. ஆனா பெரியவங்க... ஆனா அவனாலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ அநியாயத்துக்கு ரொம்ப யோசிக்கிற. பெரியமா, நீங்களும் வாங்கல. வரேன், கவலைப்படாத. அது அண்ணன் எப்படி இருக்காருன்னு தெரியாது, ஆனா நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என்னங்க, அது நான் என்னமோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம், மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா நீ செஞ்ச தப்பு மன்னிக்க முடியாதது. இத்தனை வருஷமா நீ இந்த விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டியே. ஏன் சாந்தி? அது டான்ஸ் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அப்பா என்ன சொன்னாருன்னா, டான்ஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னோட ஆசையை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டேன், குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக. உங்ககிட்ட இதை சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. டான்ஸ் மேல எனக்கு இருக்கிற ஆர்வம் மாதிரியே
உங்களுக்கும் இருக்கும்னு எனக்கு தோணலைங்க. இங்க பாரு சாந்தி, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வ சாந்தி? என்னது? சாந்தி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது உன்னோட டான்ஸ் எனக்கு பிடிக்காம போகுமா?